மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 149. தன்னை அணைத்து கொண்டு அழும் நித்யாவை தேற்ற வழி தெரியாது விழித்து கொண்டிருந்தாள் சத்யா. நித்யா, இங்க பாரேன், எதுக்கு இப்படி அழற? அவளோ பதில் சொல்ல முடியாது என்பதை போல் தலையசைத்து விட்டு சில நிமிடங்கள் சத்யாவின் தோளிலேயே முகம் புதைத்து அழுதாள். பின் சத்யாவிடம் இருந்து விலகி கண்ணீர் வழிந்திருந்த தன் கன்னங்களை அழுந்து துடைத்து கொண்டவள், ஒண்ணுமில்லக்கா என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். காரணம் சொல்லாம இப்படி அழுதா நான் என்னன்னடி நினைக்கிறது? ஏதாச்சும் பிரச்சனையா? வேணு கூடவா? சேச்சே என்று சொல்லி சின்னதாக சிரித்தாள். பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லக்கா, சின்னதா மனசுல ஒரு வருத்தம், அதுதான் அழுக வந்துடுச்சு. ப்ளீஸ் எதுவுமே கேட்காதீங்க என்று விட்டாள். அதற்கு மேல் அவளை கட்டாயப்படுத்த விரும்பாமல் விட்டுவிட்டாள் சத்யா. இரவு முரளி பங்கிலிருந்து வரும்பொழுது நவநீதன், நந்து, வேணு மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். என்னங்க, சாப்பிட்றீங்களா? சத்யா கேட்டாள். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றேன்மா என்றவன் சென்று கை கால்களை கழுவி விட்டு வந்தான். சுற்றிலும் பார்வையை செலுத்த பிள்ளைகள் எல்லோரும் ஆங்காங்கே விளையாடி கொண்டும் படித்து கொண்டும் இருந்தனர். அர்ணவும் ஆதியும் அங்கே இல்லை. அர்ணவ் தூங்கிட்டானா என்றான் வர்ஷினியிடம். ஆமா மாமா, இப்போதான் தூங்குனான். ஆதி என்று அழைத்தான். அச்சச்சோ, அக்கா ஆதி அடிச்சது மாமாவுக்கு தெரிஞ்சிடுச்சு போல என்றாள் பிரியா மெல்லிய குரலில். ஆமா, யாரோ போட்டு கொடுத்திருக்காங்க என்றாள் வர்ஷினி. அவர்கள் அருகில் இருந்த நந்து அவர்கள் பேசுவதை கேட்டு, முன்னையெல்லாம் இந்த வேலையை ஆதிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான், இப்போ நாங்க பெத்து வச்சிருக்கோமே ஒண்ணு, அது பண்ற வேலைதான் என்றான் சிறு புன்னகையோடு. இந்த அன்வி வாழ என்ன பண்றதுனே தெரியலையே என்றாள் பிரியா. வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள் வர்ஷினி. அறையிலிருந்து வெளியில் வந்தான் ஆதி. முரளியின் முன் வந்து தலைகுனிந்து நின்றான். அவன் நாடியை பிடித்து முகம் நிறுத்தி பார்த்த முரளி பின் அவன் கையை பிடித்து வா என்று தன் அறைக்கு அழைத்துச் செல்ல முயன்றான். ஆதியின் மற்றொரு கையை நித்யா கெட்டியாக பிடித்து கொண்டாள். முரளி திரும்பி ஏன் என்பதை போல் பார்த்தான். இப்போ எதுக்கு மாமா அவனை கூட்டிகிட்டு போறீங்க? அவன் அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தான். இப்போ அவனை கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? இதோ கிரி அப்பாவாக போறான், அப்புறம் நீங்க வீட்டை விட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அவன்தான் உங்களை மிஸ் பண்ணுவான். இறுக்கமான முகத்தை வைத்து கூறினாள் நித்யா. அப்பொழுதுதான் சத்யாவிற்கு அவளின் அழுகைக்கான காரணம் புரிந்தது. இப்போ என்ன சொல்ல வர நித்யா? இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆதிக்கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றியா? திகைத்தாள் அவள். இங்க பாரு, நான் எங்க போனாலும் என்கிட்ட உரிமை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுப்பேன். இல்ல, இவன் நான் பெத்த பையன், உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு நீ சொன்னா என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே மாமா என்று கோபமாக கத்தினாள் நித்யா. ஆதியோ அவன் அந்த வார்த்தையை சொன்னதும் அவன் கையை இறுக்கி கட்டி கொண்டான். அவர்கள் பேசுவது புரியாது இருக்க அவன் ஒன்றும் சிறு பிள்ளை இல்லையே, 13 வயது பாலகன் அல்லவா? நித்யாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அதனை கண்டுகொள்ளாமல், நித்யா, இவன் இந்த வீட்டோட இளவரசன், நான் இங்க இல்லைனாலும் அவன் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு தான் போவேன், சரியா என்றவன் ஆதியை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டான் முரளி. அவன் கூறியதை கேட்ட எல்லோருக்கும் அவன் சொல்வது சரி என்றே தோன்றியது. ஆதி இந்த வீட்டின் இளவரசன்தான், அப்படிதான் எல்லோரும் அவனை கொண்டாடுவார்கள். கிரியின் நண்பர்கள் எல்லோரும் அவனை பிரின்ஸ் என்றே அழைப்பார்கள். ஏன், மித்ரா கூட அப்படிதான் அழைப்பாள். கட்டிலில் அமர்ந்து கொண்ட முரளி தன் முன் ஆதியை அமர்த்தினான். அப்போதும் அவன் முகத்தை பார்க்காமல் தலை குனிந்து கொண்டே இருந்தவனிடம், ஆதி, நிமிர்ந்து என்னோட முகத்தை பாரு என்றான். அவனோ நிமிரவே இல்லை. அப்போ உன் அம்மா அடிச்சது தப்பு இல்லை, நீதான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க, சரியா என்றான். அவன் அப்பொழுதும் அமைதியாகவே இருந்தான். சரி சொல்லு, நீ என்ன பண்ண? அவன் பதில் சொல்லவில்லை. ஆதி, இங்க பாரு, உனக்கு பெரியப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? சட்டென்று நிமிர்ந்தவன், ரொம்ப பிடிக்கும் என்றான் அவசரமாக. அதை கேட்டு புன்னகைத்தவன், அப்போ பெரியப்பா கேட்ட சொல்லணும், நீ என்ன தப்பு பண்ண என்று கேட்டான். ஹிஸ்டரி கிளாஸ் ஒர்க் எழுதல. அதுக்காகவா அம்மா அடிச்சா? இல்ல, எழுதாதனால மிஸ்ஸு திட்டுவாங்கன்னு நோட்டு தொலைஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லிட்டேன். ஆனா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன் பொய் சொன்ன அப்படின்னு அடிச்சிட்டாங்க. நீ ஏன் இப்படி பொய் சொன்ன? உன்னை பார்த்து தானே உன்னோட தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் வளருவாங்க, அவங்களும் இதே மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்களா? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அம்மா சாயந்தரத்துலேருந்து என்கிட்ட பேசவே இல்லை. கண்கள் மூடி சில நொடிகள் அமைதியாக இருந்தான் முரளி. மற்றவர்களுக்காக தன்னை செதுக்கிக் கொள்ளும் வாழ்க்கை தன்னோடு போகட்டும், ஆதிக்கு வேண்டாம் என்று எண்ணினான். அவனுக்காக மட்டுமே அவன் வாழ வேண்டும் என்று தோன்றியது.
முரளியும் சிறு வயதில் இது போன்ற பொய்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். அதையெல்லாம் உமா கண்டுபிடித்து விடுவார். ஆனாலும் அவனை திட்டியதில்லை, அடித்ததில்லை. செல்லமாக காதை திருகி, பொய் சொல்லிட்டியாடா படவா என்பார் சிரித்துக்கொண்டே. அவனும் சிரித்துவிட்டு சென்று விடுவான். ஆனால் அந்த ஒரு நாள் எது தன் வாழ்வை புரட்டி போட்டதோ அந்த நாளில்தான் முரளி தன் குணத்தையும் செதுக்கிக் கொள்ள ஆரம்பித்தான். யாரும் அவனிடம் சொல்லவில்லை. அவனே அவனை மாற்றிக்கொண்டான். தன் தம்பிகளுக்காக. தன்னை பார்த்து அவர்கள் யாரும் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருப்பான். அப்படியும் அவனிடம் இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அது குடிக்கும் பழக்கம் மட்டுமே. அது சத்யாவின் மேலுள்ள அளவில்லாத காதலால் ஏற்பட்ட பழக்கம். தன்னை மீறி உறங்க அவன் ஏற்படுத்தி கொண்ட பழக்கம். அன்று சத்யா அவனை ஏற்றுக்கொண்டாலோ அன்றிலிருந்து அதன் பக்கம் அவன் செல்லவில்லை. போதாததற்கு சங்கரனும் இறந்துவிட ஏனோ அந்த பழக்கத்தை இத்தனை வருடங்களில் அப்படியே விட்டுவிட்டான். முரளி பேசாமல் அமைதியாக கண்கள் மூடி இருப்பதை கண்ட ஆதி அவன் கன்னத்தில் கை வைத்து, பெரியப்பா என்றான். விழிகள் திறந்து பார்த்தான் முரளி. பெரியப்பா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக வேணும்னா நீங்களும் என்னை அடிச்சிடுங்க. ஆனா அம்மாவை மாதிரி பேசாம இருக்காதீங்க. அவன் விழிகள் கலங்க துடிக்க தன் கன்னத்தில் இருந்து அவன் கையை எடுத்து அதில் முத்தம் வைத்தான் முரளி. பெரியப்பா ஒன்று சொன்னா அதை கேப்பியா நீ? பெரியப்பா என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். சிறு வயதில் அவன் கூறும் அதே மாடுலேஷனில் இப்பொழுதும் கூற இதுவரை இருந்த இறுக்கம் மறைந்து சிரித்து விட்டான் முரளி. அதை கண்ட ஆதி அவனை அணைத்து கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டான். அவன் தலையை வருடி அழுத்தி முத்தம் வைத்த முரளி அவனை தன் அணைப்பிலேயே வைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். ஆதி, தினமும் ஸ்கூலுக்கு பேக் எடுத்துக்கிட்டு போறியே, அது வெயிட்டா தானே இருக்கு? ஆமா பெரியப்பா. போன எக்ஸாம் வந்தப்போ அந்த லெசன் எல்லாம் படிச்சு முடிச்சிட்ட தானே, அப்போ நீ அந்த புக்கை ஏன் தூக்கி போடல? திரும்பவும் அடுத்த எக்ஸாம் வர்றப்ப ரிவிஷன் பண்ணணுமே, அப்போ மறந்து போயிருக்கும்ல. திரும்பவும் படிச்சாதானே ஞாபகம் இருக்கும். கரெக்ட். அதே போல தான் நீ ஒவ்வொரு தடவை பொய் சொல்றதும். ஒரு தடவை பொய் சொல்லிட்டா அதை மறந்து போயிட முடியாது. அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால உன் தோல் பையில இருக்கிற புக்கு மாதிரி அதை சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ மறந்துடாம அதை ஞாபகப்படுத்தி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டிக்குவ. கரெக்டா? ம். இப்போ ஒரு பொய் சொல்லிட்டு மாட்டிக்காம இருந்திருந்தா மறுபடியும் வேற ஒரு விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கிறப்ப மறுபடியும் பொய் சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு தோணும். கரெக்டா? ம். அப்போ உன்னோட பொய் பேக்கில் அடுத்த பொய்யை சேமிக்க ஆரம்பிக்கணும். இல்லையா? ம். இல்ல, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்ல வேண்டி வரும். கரெக்டா? ம். இப்படியே உன்னோட பை ஃபுல்லாகிடும். அப்போ உன்னால எத்தனை பொய்யை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஆதி? அவனிடம் இருந்து விலகி அவன் முகத்தை பார்த்தான் அவன். அதே, நீ உண்மையை சொல்லிட்டனா அம்மா திட்டுவாங்க, இல்ல மிஸ் திட்டுவாங்க. அவ்வளவுதான். அதை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ம். அவங்க கிட்ட திட்டு வாங்குற வரைக்கும் உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடுவ. இதுவே பொய் சொன்னா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது என்பதை போல் தலையசைத்தான். அப்போ இனிமேல் பொய் சொல்லாத. அம்மாவுக்காக இல்ல, பெரியப்பாவுக்காக இல்ல, உன்னோட தம்பி தங்கச்சிங்களுக்காக இல்ல, உனக்காக. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? புரியுது பெரியப்பா. உண்மையிலேயே இந்த 1 வீக் அம்மாவோ மிஸ்ஸோ கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் பெரியப்பா இருந்தேன் என்றான் வருத்தமான குரலில். பாத்தியா, அதுக்கு தான் சொல்றேன். இனிமேல் பொய் சொல்லாத. அப்படியே தெரியாம சொல்லிட்டாலும் அதை எப்படி சரி பண்றதுன்னு பாரு. உனக்கு எப்படின்னு தெரியலனா உன்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒருத்தர்கிட்ட உண்மையை சொல்லி என்ன பண்றதுன்னு கேளு. அப்படி உனக்கு கைட் பண்ண யாருமே இல்லையா ஆதி? வீடு ஃபுல்லா இவ்வளவு பேர் இருக்கோமே. ஆதி முரளியை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் மெல்ல புன்னகைத்தான். ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் எங்க போக போறேன்? சங்கரன் தாத்தா வீட்டுக்கு தான் போவேன். உனக்கு அங்க வழி தெரியாதா? தெரியும் என்பதை போல் தலையசைத்தான். அப்புறம் என்ன? அங்க வந்து என்ன பாரு. இல்லைன்னா நான் மட்டும்தான் ஆதிக்கு இந்த வீட்டுல செல்லம் கொடுக்கறேனா? இல்ல. வேற யாரு? நந்து சித்தப்பா. ம். அவனை விட பெஸ்ட் கைடு உனக்கு லைஃப்ல யாரும் கிடைக்க மாட்டாங்க ஆதி. நீ எவ்வளவுதான் பெரிய பையன் ஆனாலும் எங்களுக்கு நீ குழந்தைதான். புரியுதா? ம். சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே போல வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்கலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். சரியா? சரி என்று சொல்லி தலையசைத்தவன் மீண்டும் அவனை அணைத்து கொண்டு மார்பில் தலை சாய்த்தான். அவனை அணைத்து கொண்டு மெல்ல அவன் முதுகில் வருடி கொடுத்தான் முரளி. ஹவு டு யூ ஃபீல் நவ்? மச் பெட்டர் பெரியப்பா என்றான் சிரித்துக்கொண்டே. சரி போ என்றான் முரளி. பெரியப்பா, நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா? நீங்க எப்படி இவ்வளவு சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்க? நீங்க +2 வரைக்கும் தானே படிச்சிருக்கீங்க? உரக்க சிரித்தான் முரளி. +2 வரைக்கும் படிச்சா என்ன ஆதி? அது வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூல்ல எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்தாங்க.
நீங்க எந்த ஸ்கூல்ல பெரியப்பா படிச்சீங்க? அவன் பள்ளியின் பெயரை கூறியதும் திகைத்தான் ஆதி. நிஜமாவா பெரியப்பா சொல்றீங்க? அந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பசங்கள மட்டும் தான் சேர்த்துக்குவாங்களாம். நீங்களும் அப்ப நல்லா படிப்பீங்களா? என்றான் விழிகள் விரித்து. ம். ஏதோ படிப்பேன் என்றான் சிரித்தவாறே. நான் கூட அப்பாவ அடுத்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல சேர்க்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பெரியப்பா. அப்போதான் ப்ளஸ் டூல நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கு என்ன? சேர்ந்துக்கோ. ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமே. அதெல்லாம் எழுதிக்கலாம் பெரியப்பா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டா பாஸ் பண்ணிடுவேன். ம். ஓகே. ஆல் த பெஸ்ட் என்றான் முரளி. உற்சாகமாக எழுந்து கொண்டவன் முரளியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். எப்பவுமே என்னோட பெரியப்பா பவர்ஃபுல் மேன் தான் என்று சொல்லி சிரித்தான். ஆஹா என்றவன் அவனும் சிரித்து விட்டான். சரி போய் தூங்கு. ஆனா அம்மா கிட்ட ஒரு தடவை சாரி கேளு. நான் ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் கேட்டுட்டேன் பெரியப்பா. சரி விடு. உன்கிட்ட பேசாம அம்மாவால இருக்க முடியுமா? காலையில பேசுவா. ஹஹா. இப்போது உரக்க சிரித்தான் ஆதி. எதுக்குடா சிரிக்கிற? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்போ கண்டிப்பா காலையில அது நடக்கும் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். புன்னகையோடு இரவு உணவிற்காக அவனைத் தொடர்ந்து வெளியில் வந்தான் முரளி. அங்கே எல்லோரின் முகங்களும் இறுக்கமாக இருக்க, ஏதோ ஓர் அசாதாரணமான சூழ்நிலை அமைந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. என்ன நிகழ்ந்தது என்று யோசித்துக் கொண்டே தன் விழிகளை சுழற்றி சுற்றிலும் பார்த்தான். நித்யா, வேணு, அபினவ், மித்ரா இவர்கள் நால்வர் தவிர எல்லோரும் அங்கேதான் இருந்தனர். அறையில் மித்ரா தன் வயிற்றில் கையை வைத்து கலங்கிய விழிகளோடு அமர்ந்திருக்க, நித்யாவோ தங்கள் அறையில் முழங்காலிட்டு அமர்ந்து முகத்தை அதில் புதைத்து விசும்பிக் கொண்டிருந்தாள். மொட்டை மாடியின் கைப்பிடி சுவற்றில் சாய்ந்து கண்கள் மூடி அமர்ந்திருந்த வேணுவின் முகத்தில் எல்லையை கடந்த கோபம் பரவி கிடந்தது. அவன் மடியில் அமர்ந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அபினவ். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.